திருவிசை நல்லூர்ங்கிறதான க்ஷேத்திரத்திலே விளங்கின ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவாள் அவளுடைய அந்த உற்சவத்தில் கலந்துகிட்டு நான் வரேன். ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவாள்ங்கிறவர் 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவாள். 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு தெலுங்கு பிராமணன், சம்ஸ்கிருத வித்வான், பக்திமான், சாமான்யமான பக்தர். அவர் பெரிய பக்தியை அமக்களப்படுத்தல. தன் வீட்டிலே சிவபூஜை பண்ணிக்கிட்டு கிருஷ்ணனையே மனசுல நினைச்சுட்டு இருக்கிறவர். சிவபூஜை பண்றவர், கிருஷ்ணனையே மனசுல நினைச்சுட்டு இருக்கிறவர். அவருக்கு எல்லாமே அன்புமயமா பார்க்கக்கூடியது, அதான் பக்தியினுடைய லட்சணம். அப்படி இருக்கிற போது பகவானே அவரை பரீட்சை பண்ணினான். ஒரு நாள் கார்த்திகை மாசம் அமாவாசை அன்னைக்கு அவருடைய முன்னோர்களுக்கு ஸ்ராத்தம் பண்ண வேண்டிய சமயம், ஸ்ராத்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணி அவர் வீட்டிலே சமையல் பாகமெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்திலே இவர் மத்தியான ஸ்நானத்துக்காக காவேரிக்கு போனார். காவேரிக்கு போற போது காவேரிக்கு போற வழியிலே அங்கே ஒரு புலையன் பசியினால் துடிச்சுக்கிண்டு தத்தளிச்சுக்கிண்டு, ஆண்டே பசி உயிர் போறதையா, ஆண்டே பசி உயிர் போறதையான்னு இவர்கிட்ட பார்த்து சொன்னான். இவர் அங்கே இருந்து பார்த்தார். இவர் உயர் குலத்தவர், அவன் தாழ்த்தப்பட்டவன். அவனிடத்துல இவருக்கு என்ன தோன்றிட்டு, ஈஸ்வரனே வந்து கேட்கிறார்னு தோன்றித்து. வா என் பின்னே வா. அவனை அழைச்சிக்கிட்டு போனார். தன் வீட்டில் உட்கார வச்சார். உள்ளே போனார். ஸ்ராத்தத்துக்காக என்னென்ன பண்ணி இருக்கார்களோ அத்தனையும் அவனுக்கு படைச்சார். இதெல்லாம் அந்த காலத்துல வேணா செய்யலாம், அந்த காலத்துல செய்ய முடியாத காரியம். இந்த காலத்திலே நம்ம செய்யறது இல்லை. சாதாரணத்தை வீட்டில் இருக்கிறவர்களே புஜிக்கப்படாது. வீட்டில் ஸ்ராத்தம் ஆன பிறகுதான் அந்த வீட்டுக்கு உள்ள அந்த கோத்திரத்தில் உள்ளவர்கள் தான் சாப்பிடலாமே தவிர இதனால் சாப்பிடப்படாது. சாதத்துக்கு வேண்டி இருக்க பட்சங்களை இன்னொருத்தன் கண்ணிலையும் காட்டப்படாது, அந்த வாசனையும் படப்படாது. அவ்வளவு நேமம். அப்படி இருக்கிற போது இவனுக்கு போட்டார். போட்ட உடனே அவன் சாப்பிட்டான். அங்க இருக்கிற வந்திருக்கிற அந்த ரித்விக்குகளுக்கு வாங்கி இருக்கிறதான வஸ்திரத்தையே அவனுக்கு கொடுத்தார். பா குளூர்ல நடுங்காது, கட்டின்னு போகும். ஆனால் ஊர்ல இருக்கிறவா விட்டுடுவாளாத. அந்த காலத்துல என்ன அநியாயமையா பண்றீர், நீர் பிராமணனா, என்னையா பண்ணிவிட்டீர், ஸ்ராத்தனத்தை போய் இன்னொருத்தர் கொடுத்த தைரியம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்கிற போது அவர் ஒண்ணுமே சொல்லலை. என்ன வேணும், ஏன் இப்படி கத்துறேன், என்ன பண்ணணும், உங்க ஸ்ராத்தம் நடக்காது, உங்க ஸ்ராத்தம் நடக்க விட மாட்டோம். நடக்கணுமே, என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்ராத்தம் நடக்கணுமானால் கங்கையில போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு வரோம். கங்கையில தானே ஸ்நானம் பண்ணணும். அப்ப கங்கையில ஸ்நானம் பண்ணிவிட்டா நான் ஸ்ராத்தம் பண்ணலாமா, பண்ணலாம். அவ்வளவுதான். கொள்ளை கிணறதுக்கு போனார். கணத்தங்கரையில போய் நின்றுகிட்டார். அந்த கணத்தங்கரை போய் நின்றுகிட்டு கங்கையை கூப்பிடுறாரு. இன்னைக்கு அந்த ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த 8 ஸ்லோகங்கள்லயே கங்கையை கூப்பிடுறாரு. கங்கையை எப்படி கூப்பிடுறாரு, சிவனை கூப்பிடுறாரு. பரமேஸ்வரா, உன் ஜட்டையில கங்கையை வச்சுட்டு இருக்கேன், பகீரதனுக்குன்னு எனக்கு அனுப்பிச்சேன். இன்னைக்கு ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் என்னுடைய தன்மையை புரிஞ்சு கொள்ளாமல் என்னை நிகிருஷ்டமா பேசி என்னை தள்ளுறார்கள். நான் அப்படி பொல்லாதவனா, தவறாத காரியம் பண்ணிவிட்டேனா, உனக்கே தோணித்துனா, நான் என்ன செய்தேனோ அதற்கு பிராயசித்தை விதிச்சார்களே, அதை காட்டி நான் செய்த காரியத்தினுடைய ஒரு உண்மையை நன்றாகவே நிரூபணம் பண்ண வேண்டும் என்று கங்காஷ்டகம் என்று 8 ஸ்லோகங்கள் பாடினார். அடுத்த க்ஷணத்திலே கணத்திலே கங்கை பொங்கித்து. கங்கை பொங்கி ஊரெல்லாம் முழுகித்து. ஊரெல்லாம் முழுகின உடனே அவன் வீடு வாசல்லாம் முதக்க ஆரம்பிச்சுது. இவர் காலில் வந்து விழுந்த, ஐயா என்ன பண்ணிவிட்டீரியா, ஊரே முழுகிறதே, கொஞ்சம் காப்பாத்துமே, என்ன பண்ணணும், இது வேணா கணத்திலேருந்து பொங்கறதை நிறுத்தணுமே. மறுபடியும் கங்கைக்கு போய் கணத்தங்கரைக்கு போய் அந்த கங்கையை ஸ்தோத்திரம் பண்ணி, அம்மா நீ வந்தியே போரும், நீ மறுபடியும் அந்தர்த்தியானம் பண்ணிக்கோ சொல்ற போது கங்கையானது கணத்துல இறங்கி போனாள். அந்த நாள் அமாவாசை அன்றைய தினம். இன்னைக்கும் அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த கணத்திலே ஸ்நானம் பண்றார். அந்த மகான் அன்றைய தினம் சாயங்காலம் என்னைக்கு ஸ்நானம் பண்ணினாரோ அன்றைய தினம் சாயங்காலம் திருவிடை மருதூர்ங்கிற பக்கத்தில் இருக்கிற அங்கே சிவனை தரிசனம் பண்றதுக்கு சாயரட்ச சிவ தரிசனத்துக்காக போனார். போற போது அங்க மகாலிங்க மூர்த்தியினுடைய சந்நிதியிலே இவர் எந்த வடை எள்ளுண்டை எல்லாம் கொடுத்து அவருக்கு சாப்பாடு போட்டாரோ அந்த வடை எள்ளுண்டை தர்ப்பம் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கு. அந்த சிவாச்சாரியர் சொன்னார், என்னையா இப்படி ஒரு அநியாயம், யாரோ வடைய வெள்ளுடைய போட்டிருக்காரு, ஒருத்தரும் போடல, பரமேஸ்வரனே தான் போட்டிருக்காரு. அவர் வந்தார், பரீட்சை பண்ணினார். ஆதிசங்கரரை காசி கஷேத்திரத்திலே சண்டாள ரூபத்திலே பரமேஸ்வரன் பரீட்சை பண்ணினா, என்னையும் பரீட்சை பண்ணினா. ஆனா நான் தோத்து போயிட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன், என்னை காப்பாத்தி விட்டாங்கிற எண்ணத்தோடு இருந்தார். அப்படி அந்த மகானுடைய சரித்திரம் விஸ்தாரமானது.